ஹாய், வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கார்டனில் பூத்திருக்கிற பூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒயிட் ஸ்வானில் செகண்ட் ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. பக்கத்துலேயே ஸ்வேதாலே இன்றைக்கி ஒரு பெரிய ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸ்வேதா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி, நிறைய ஃப்ளவர் கொடுக்கும். ஃப்ளவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்வேதாவில் வந்து டியூபர்ஸே கிடைக்காது, ரேராக தான் டியூபர்ஸே கிடைக்கும். ஸ்வேதாவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நம்மக்கிட்டையுமே ஃப்ளவர் பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்வேதாவோட டியூபர்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. டியூபர்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகியிருந்தது. நான் சும்மா அந்த சைடில் இருக்க பெரிய பெட்டல்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்வேதா வந்து நல்ல லார்ஜ் கல்டிவர் தான். பெரிய பெரிய ஃப்ளவரும் லீஃபுமே நல்ல பெருசு பெருசாக வரக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஸ்வேதா. இந்த பட்டு வந்து மழையில் வந்து கொஞ்சம் சாஞ்சிடுச்சு, காற்றும் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிடுச்சு. ஆனாலுமே ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கே. பக்கத்துலேயே ஒயிட் ஸ்வானும் இருக்குது. ஒயிட் ஸ்வானோட ஃபஸ்ட்டு ஃப்ளவருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி செகண்ட் ஃப்ளவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பியோர் ஒயிட்டில் சென்டரில் க்ரீன் கலர் சீட் போர்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் ஸ்வானோட ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மற்ற ஒயிட் லோட்டஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். பட்டும் ஃப்ளவரோட ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒயிட் ஸ்வானோட ஃப்ளவர் ஷேப் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பட்டுமே அப்படி தான் ரவுண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யாலேயும் ஒரு பட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணலைனாலும் நாளைக்கு இது தனியாகவே ஓப்பன் ஆகிரும். பக்கத்தில் வந்து இன்றைக்கி அருணிமாவோட செகண்ட் டே ஃப்ளவர் ஒன்று இருக்குது. அருணிமாவில் வந்து நேற்று இந்த ஃப்ளவர் நான் தான் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி இதோட செகண்ட் டே ஃப்ளவர் தான் இது. நல்ல பெரிய ஃப்ளவராக இருந்தது இன்றைக்கி அருணிமாவோட ஃப்ளவரு. இதுவும் லைட்டாக சாஞ்சிடுச்சு காற்றுக்கு. இது வந்து ஒயிட் பியோனி. ஒயிட் பியோனியில் பாருங்கள் எத்தனை பட் இருக்குன்னு. டப்பு ஃபுல்லாகவே பட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளவர் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒயிட் பியோனி இந்தமாதிரி நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸ் எல்லாம் தனியாகவே ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகும், ஆனால் சுற்றி இருக்கிற அந்த பெட்டல்ஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் ஃபுல்லாக அந்த க்ரீன் ஷேடும் சுற்றி வந்து ஒயிட் கலரில் அழகாக இருக்குது. இது வந்து செகண்ட் டே ஃப்ளவர் ஒயிட் பியோனியோடது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. ஒயிட் பியோனி ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஒயிட் பியோனி. நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் லோட்டஸ் தான் ஒயிட் பியோனி. இது வந்து வட்சானாவில் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சென்டரில் ஹோல் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளவர் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளவர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஹோல் இல்லாத ஃப்ளவர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெயில் வந்ததுமே அந்த ஃப்ளவர் வந்து காஞ்சி போயிடும். அப்படி இல்லைனாலுமே கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ளவர் வந்து காஞ்சிடும். இந்த மாதிரி இருக்க ஃப்ளவர் மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். வட்சானாவும் ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே பட் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் வட்சானா. கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டார்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டிஸாக செலக்ட் பண்ணி வாங்கி ஒரு 5 டப்பு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டினியூவாக அதில் ஃப்ளவர்ஸும் பட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ரீபாட்டிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வேலையே இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் வட்சானா. பக்கத்தில் வந்து அக்கிலா இருக்குது. அக்கிலாவில் வந்து ஒரு பட்டு இருக்குது, ஒரு சின்ன ஃப்ளவரும் இருக்குது. இது வந்து துருவாவில் வந்து இன்னும் ஸ்டாண்டிங் லீஃப் எதுவும் வரல. எல்லாமே ஃப்ளாட்டிங் லீஃப் கூட தான் பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு லைட் பிங்க் ஷேடு வரும் துருவா. இது வந்து பிங்க் ஃப்ளேக்ஸோட டப்பு. இன்றைக்கி பிங்க் ஃப்ளேக்ஸ்லேயும் ஒரு பட்டு வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு லைட் பிங்க் ஷேடும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வெரைட்டி பிங்க் ஃப்ளேக்ஸு. இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் டப்பில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் மாற்றும் போது தான் கொஞ்சம் பெரிய டப்புக்கு சேஞ்ச் பண்ணணும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வெரைட்டி தான் பிங்க் ஃப்ளேக்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளவரோட கலரும் பட்டோட கலருமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒரு புது வெரைட்டி தான் பிங்க் ஃப்ளேக்ஸு. இது வந்து மேஜிக் ஒயிட்டில் இன்னும் ஸ்டாண்டிங் லீஃபே வரல. எல்லாமே ஃப்ளோட்டிங் லீஃப் கூட வந்த பட்டு தான். இன்னொரு பட்டும் இருக்குது. இது வந்து க்ரீன் பிஸ்தாவில் இந்த டைம் இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பழசாகிடுச்சு. ஆனால் இந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து நல்ல ரவுண்டு ஷேப்பில் நிறைய பெட்டல்ஸ் இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வரும். இந்த டைம் இந்த ஃப்ளவரோட பட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல பெரிய பட்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஷார்ப்பாக தான் இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி. ஆனால் இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கும் பட்டுமே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது.
இது வந்து AW7 வந்து காற்றுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் சாஞ்சிடுச்சு. AW7 ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. நிறைய பட்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து திலன்லேயே இன்றைக்கி ஒரு பட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணலைனாலும் நாளைக்கு அது தனியாகவே ஓப்பன் ஆகிரும். திலன்லேயே நிறைய பட்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. இது வந்து கர்னாவில் வந்து ரீபாட்டிங்க்கு அப்புறம் எல்லாத்துலேயுமே பட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த பிளான்ட்டு தான். திரும்ப இதில் பட் வர ஆரம்பிச்சிருக்கு. கர்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சேல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிளான்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.